ஜெயலலிதா இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தான் வந்து ஏதோ ஏடிஎம்கேல அவருக்கு கொஞ்சம் அவருக்கும் அவங்க மாமா அதாவது மதுசூதன் அவரோட உறவினர் தான் அவர். ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவர் தனியாக வந்துடுறார். வந்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணார். டிஎம்கேல வந்தோம். டிஎம்கேல நார்த் மெட்ராஸ் அவரோட இதில் நார்த் மெட்ராஸை அவர் கண்ட்ரோலில் கொண்டாடுறதுக்கு வழி பண்ணுறாரு. ஏன்னா மதுசூதன் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறமா சேகர் பாபு கண்ட்ரோலில் ஏடிஎம்கே இருந்துச்சப்போ. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் டிஎம்கே வந்தோடனே இவங்களுக்கு டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இவரை வச்சு இவர் சப்போர்ட்டில் வந்தார். அப்பயும் எம்எல்ஏவாக இருந்தார் ஏடிஎம்கே பீரியட். டிஎம்கே பீரியடில் வந்தோன்னே வராரு. வந்துட்டு இதுக்கப்புறமா ஃபுல்லாக காங்கர் பண்ணிக்கிறார், அவர் கைவசமாக வச்சுக்கிறாரு டிஎம்கே. அது வந்து திமுகவில் இருந்து அன்றைய தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவரும் நம்பிக்கையானார். அவர் மறைஞ்சதுக்கப்புறமாவும் ஸ்டாலினுக்கு ஃபுல்லாக நார்த் மெட்ராஸில் சப்போர்ட் இவர் தான் கொடுத்துருந்தார். அதில் எலெக்ஷனுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்தா ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஆகிட்டார். நம்பிக்கைக்குரியவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா கிச்சன் கேபினெட் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஓகே, கிச்சன் கேபினெட்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் தான் இருப்பாங்க. அந்த க்ளோஸ் சர்க்கிளில் ஒருத்தர் அப்படின்னா என்ன, டிசைடிங்கில் இவங்களாம் இருக்கக்கூடியது அப்படின்னா ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னா பணம் எல்லாத்துலேயுமே இருக்கணும். எல்லா விஷயம் அவங்க தொழிலோ இல்லை அவங்க அரசியலோ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் இந்த சேகர் பாபு.